அன்பார்ந்த சகோதரர்களே, டிவைன் ஷாலோம் ஊழியங்கள் மூலம் உங்களுக்கு தேவ ஆசீர்வாதத்தையும் வாழ்த்துதலையும் நாங்கள் தெரிவிக்கின்றோம். சுகமாக இருக்கின்றீர்களா என் அன்பு சகோதரர்களே? உங்களது ஜெப தேவைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் தனிப்பட்ட முறையில் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்காக ஜெபிக்கவும் ஆலோசனைகளை நாங்கள் கவுன்சிலிங்கை தரவும் நாங்கள் தேவ பணியில் ஆவலுடன் காத்திருக்கின்றோம். இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிட்டால் ஒரு தடவை தயவாக சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். யூடியூப்பில் சென்று டிவைன் ஷாலோம் மினிஸ்ட்ரி என்ற சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களிடத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஒரு விசை ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த வேளையிலும் நீரே எங்கள் சபைகளின் தலைவனாக, மணவாளனாக, மணவாட்டியாக நாங்கள் உடைய திருச்சபையாக உமக்குள் இருக்க எம்மை நீர் வழி நடத்தும். நீங்கள் பேசுங்கள் ஐயா. மணவாட்டி திருச்சபையாக உமக்குள் நாங்கள் தொடர்ந்தும் செயலாற்ற உமக்குள் புத்தியுள்ள கணிகைகளாய் நாங்கள் இருக்க கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரம தந்தையே, ஆமீன். அன்பானவர்களை, வேத பாடமாக எபிஎஸ்சிற்குரிய நிருபம் 1 அதிகாரம் 15 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். ஆனபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்கள் எல்லார் மேலுமுள்ள உங்கள் அன்பையும் குறித்து நான் கேள்விப்பட்டேன். ஆம், உங்கள் விசுவாசத்தையும் பரிசுத்தவான்களுக்குள்ள ஐக்கியத்தையும் நான் கேள்விப்பட்டு என்று பார்க்கின்றோம். இங்கு பரிசுத்தவான்கள் யார் என்று நாங்கள் கூறும் பொழுது உங்களிடத்தில் கேட்டால் அநேகரை கூறுவீர்கள். ஆனால் உண்மையான பரிசுத்தவான் யார் தெரியுமா? நீங்கள் தான் அன்பானவர்களே. யார் யார் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட முறையில் சொந்தமாக விசுவாசித்து மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்து உங்களை அவருக்குள் அர்ப்பணிக்கும் பொழுது, உங்களது ஆவி ஆத்ம சரீரத்தை அர்ப்பணிக்கின்றீர்களோ, நீங்கள் தான் உண்மையான பரிசுத்தவான்கள். ஆம், ஆண்டவர் இயேசுவை விசுவாசித்து மனம் திரும்பி அவருக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆவி ஆத்ம சரீரத்தை அவருக்குள் ஒப்புக் கொடுக்கும் பொழுது நீங்கள் தான் அந்த பரிசுத்தவான்கள் கூட்டத்திலும் நீங்கள் சேர்கின்றீர்கள் என்பதை நான் உண்மையாக உங்களிடத்தில் கூறிக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலும் திருச்சபையை குறித்து நாங்கள் பார்க்க போகின்றோம். திருச்சபை என்பது என்ன? திருச்சபை என்பது பரிசுத்தவான்களின் கழகம் அல்ல, விருந்து சாலை அல்ல, பாவிகளின் வைத்தியசாலை திருச்சபை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இங்கு நாங்கள் பார்க்கும் பொழுது தனிப்பட்ட விசுவாசம், ஆண்டவர் இயேசுவிடத்தில் இருக்கும் தொடர்ச்சியான அந்த உறவு, அந்த ஐக்கியம், பரிசுத்தவான்களிடத்தில் இருக்கும் எமது உறவு ஐக்கியம் எம்மை உலகளாவிய திருச்சபையின் அங்கத்தினராக மாற்றுகின்றது. ஆமென் மாணவர்களே. இந்த திருச்சபை என்று கூறும் பொழுது நாங்கள் மனிதர்கள் ரீதியாக சபை பிரிவுகளையும் மத பிரிவுகளையும் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். திருச்சபை அனைத்துக்கும் அப்பாற்பட்டது. எங்களது விசுவாசத்தில் நாங்கள் கூறுகின்றோம், கத்தோலிக்க திருச்சபை விசுவாசிக்கணும் அர்த்தம் முழு அகில உலக திருச்சபை. ஆம், அதுதான் கத்தோலிக்கம் என்பதன் அர்த்தமாக இருக்கின்றது. இன்று நீங்களும் நானும் அகில உலக திருச்சபையின் அங்கத்தினர். ஆம், ஆண்டவர் இயேசுவில் நாங்கள் விசுவாசம் வைத்து அவருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தவான்களிடத்தில் ஐக்கியம் கொள்ளும் பொழுது நாங்கள் அகில உலக திருச்சபையின் அங்கத்தினராக இருக்கின்றோம். இதுதான் திருச்சபை. இங்கு அழகாக பேதுரு 1 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தில் பேதுரு எழுதுகின்றார், நீங்களே ஜீவனுள்ள கற்கள், ஆண்டவர் இயேசுவுக்குள் ஜீவனுள்ள கற்களும் மாளிகை தேவ மாளிகையாயிருக்கின்றீர்கள். ஆமென் மாணவர்களே, நாங்கள் ஒவ்வொருவரும் ஜீவனுள்ள கற்கள்,
வைரங்கள், வைடூரியங்கள், ஆண்டவருக்காய் ஜொலிக்கின்ற ஜீவ கற்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோமா? இதை அழகாக பேதுரு தனது முதலாம் 22 அதிகாரம் 5 வசனத்தில் கூறுகின்றார். இங்கு திருச்சபை என்று கூறும் பொழுது கற்களினால் கட்டப்பட்டது அல்ல திருச்சபை. ஆண்டவர் இயேசு கூறுகின்றார், எங்கே 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தில் கூடி இருக்கின்றார்களோ அங்கே வருவேன். 2 பேரோ 3 பேரோ எங்கே ஆண்டவர் நாமத்தில் கூடுகின்றோமோ அதுதான் திருச்சபை. ஆமென் மாணவர்களே, இங்கு அழகாக அங்கு தெளிவாக கூறப்படுகின்றது. இங்கு 1 கொரிந்தியர் 13 அதிகாரம் 13 வசனத்தில் பவுல் அப்போஸ்தலன் ஒரு விவாதம் எழுப்புகின்றார். தானே வக்கீலை போல அங்கு விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளை வாதம் செய்து இவைகளில் அன்பே பெரியது. ஆம், விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகளில் அன்பே பெரியது. இதை ஏன் கூறுகின்றேன்? திருச்சபை என்பது இந்த 3இல் தான் கட்டப்பட்டது. இந்த 3 தூண்களில் தான் கட்டப்பட்டிருக்கின்றது. விசுவாசத்திலும், நம்பிக்கையிலும், அன்பிலும் கட்டப்பட்டிருக்கின்றது. இவைகளில் அன்பே பெரியது. இன்று நாங்கள் கிறிஸ்துவின் அன்பினால் உந்தப்பட்டு செயல்படுத்தும் பொழுது, அந்த அன்பு எம்மை செயல்பாட்டில் உந்தி தள்ளும் பொழுது அதுதான் கிறிஸ்துவின் திருச்சபையாக மாறுகின்றது. தமிழில் அழகாக அங்கு ஒரு பாடல் இருக்கின்றது. செம்மலர் நோந்தாள் நேரவிட்டாள் அம்மலர் பாதம் களி. அதாவது செம்மலர் நோந்தாள், அதாவது அவருடைய பாதத்தை பார்க்கும் பொழுது பாதங்கள் எல்லாம் சிவப்பாக இருக்கிறது. இதற்காக, எனக்காக, எனது பாவத்தை போக்க அவர் கால்கள் இரத்தம் சிந்தி இருக்கின்றது, சிவப்பாய் இருக்கின்றது. அந்த பாதத்தை பார்க்கும் பொழுது எனக்கு அவர் மேல் காதல். ஆம், அழகாக தமிழ் புலவர் இதை பாடியிருக்கின்றார். செம்மலர் நோந்தாள் சேரபொட்டா அம்மலம் பாதம் களி. எனது மலமாகிய பாவத்தை போக்குவதற்கு அவர் பாதங்கள் சோப்பாகியது. அந்த அன்புக்கு ஈடு எது இல்லை அன்பானவர்களே. அதை சிந்திக்கின்றோமா? எனக்காக அவர் கல்வாரி சிலுவையில் அறையப்பட்ட அந்த அன்பை நாங்கள் பகிர்கின்றோமா, சிந்திக்கின்றோமா, தியானிக்கின்றோமா? அவர் மேல் உமக்கு காதல் வருகின்றதா? உன்னத பாட்டில் சுலமத்தி அங்கு ஆண்டவர் மேல் காதல் கொண்டு காதல் பாட்டு கவிகள் பாடுகின்றாள். அதே வண்ணம் நாங்களும் ஆண்டவர் இயேசுவின் மேல் அதே காதலுடன் நாங்கள் அவருக்காக நாங்கள் செயலாற்ற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கூறுகின்றார் யோவான் சுவிசேஷம் 13 அதிகாரம் 34 வசனத்தில், நான் உங்களுக்கு ஒரு புதிய கட்டளை தருகின்றேன். அதாவது, நான் உங்களை நேசித்ததைப் போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நேசியுங்கள். இதை பவுல் அப்போஸ்தலன் இன்னும் அதிகமாக அதற்கு ஆண்டவர் இயேசுவை சேர்ந்து கூறுகின்றார். அன்பு சகல பாவங்களையும் மூடும். தன் சகோதரனுக்கு, தன் அயலவனுக்கு அநியாயம் செய்ய மாட்டான். இயேசுவின் அன்பு எம்மை உந்தித் தள்ளுகின்றதா? இன்று அன்பே பெரியது என்று பவுல் அப்போஸ்தலன் கூறுகின்றார். இன்று எமக்குள் அந்த அன்பு இருக்கின்றதா? இன்று திருச்சபையில் அங்கத்தினராக இருக்கின்றோம், கிறிஸ்தவர்கள் என்று என்கின்றோம். ஒருவர் செய்த தப்புகளை நாங்கள் மனப்பூர்வமாக மன்னிக்கின்றோமா? மன்னிக்காவிட்டால் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுவதில் அர்த்தமல்ல. ஆம்பன்மானவர்களே, இந்த தேவ செய்தியை ஒரு தேவ ஊழியன் கூறிய பொழுது என் உள்ளத்தில் பரிசுத்த ஆவியானவரிடத்தில் பேசினார். நான் மனம் உடைந்து ஆண்டவரே என்று என்னை இன்னும் அதிகமாக அவரிடத்தில் ஒப்புரவாக்கினேன். ஆம், பரிசுத்த ஆவியாகிய தெய்வமிடத்தில் பேசினார். தன் சகோதரன் குற்றங்களை மன்னிக்கின்றவன், மன்னிக்காதவன் என்னில் அன்பு இல்லை. இந்த அன்பை குறித்து அவர் கூறிய பொழுது என் உள்ளம் உடைக்கப்பட்டது. இன்று எங்கள் சகோதரர் குற்றங்களை பெரிதுபடுத்துகின்றோமா? அல்லது ஆண்டவர் நம்மை நேசித்ததைப் போல நாமும் நேசித்து அவர்களை மன்னிக்கின்றோமா?
பரிசுத்த ஆவியானவருக்காக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர் எங்கள் உள்ளத்தில் அந்த மன்னிப்பின் ஆவியை நிச்சயமாக தருவார். அனுபவத்தில் நான் கூறுகின்றேன் அன்பானவர்களே. இங்கு நாங்கள் பார்க்கின்றோம், நல்ல சமாரியனை பார்க்கும் பொழுது அவன் குற்றுயிராக இருந்த அந்த மனிதனை ஒரு சத்திரத்துக்குள் அழைத்து செல்கின்றான். அந்த சத்திரம் திருச்சபையை எடுத்து விளக்குவதாக இருக்கின்றது. ஆம், மரித்துக் கொண்டிருந்த அவனை அங்கு அழைத்து சென்று திருச்சபைக்குள் மறுவாழ்வு அங்கு கொடுக்கப்படுகின்றது. இன்று திருச்சபை விசுவாசத்துக்கும் அன்புக்கும் நம்பிக்கைக்கும் உரித்தாக இருக்கின்றதா? அதை எடுத்து விளக்குகின்றதாக இருக்கின்றதா அன்பானவர்களே? அல்லாவிட்டால் ஏனோ தானோ என்ற சடங்காச்சாரமாக நாங்கள் வாழ்கின்றோமா? பாடல்களும் இசைகளும் மானலாவிய கட்டடங்களும் அல்ல திருச்சபை. நாங்கள் ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ளும் பொழுது அதுதான் திருச்சபை. அன்று ஜான் வெஸ்லி இங்கிலாந்து முழுவதும் சென்று அனல் பரப்ப தேவ செய்தியை கூறி மரித்துக் கொண்டிருந்த மக்களை உயிருடன் எழுப்பினார், ஆவியில் உயிரோடன் எழுப்பினார். அதன் பின்பு அங்கு அமெரிக்கா நாட்டிலிருந்து சில இறையியல் மாணவர்கள் இங்கிலாந்துக்கு சென்று அந்த இங்கிலாந்தை பார்க்கும் பொழுது மியூசியத்தில் சென்ற பொழுது ஒரு மாணவன் காணாமல் போய்விட்டான். எண்ணிய பொழுது காணவில்லை. அதன் ஆசிரியர் சென்று பார்த்த பொழுது ஒருவர் முழங்காலில் நின்று அதாவது ஜான் வெஸ்லி ஜெபித்த அந்த காப்பெட் அங்கு ஓட்டையாக இருக்கின்றது. முழங்கால் பட்டு அதில் ஜெபித்துக் கொண்டிருக்கின்றார். ஆண்டவரே, மீண்டும் அதை நடப்பியும். அந்த எழுப்புதல் அவர்தான் பில்லி கிரஹாம். இன்று அதே பில்லி கிரஹாமாக ஜான் வெஸ்லியாக நீங்களும் நானும் உருவாக்கப்பட ஆண்டவருமை அழைத்திருக்கின்றார். அன்பானவர்களே, திருச்சபை என்பது தூங்கிக் கொண்டிருப்பதற்கு அல்ல. அன்று புதிய ஏற்பாட்டில் திருச்சபை நாளுக்கு நாள் வளர்ந்ததென்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கூறப்பட்டது. இன்று திருச்சபைகள் மூடப்பட்டு கொண்டிருக்கின்றது. திருச்சபை விற்கப்பட்டு அது வியாபார ஸ்தலங்களாக மாற்றப்பட்டு கொண்டு வீடுகளாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது. எங்கே நீங்களும் நானும் சென்று கொண்டிருக்கின்றோம்? திருச்சபையின் புத்துணர்ச்சி எங்கே? அன்றைய ஜான் வெஸ்லி, அன்றைய பில்லி கிரஹாம் எங்கே? இன்று அதே நாங்களும் நீங்களும் அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திருச்சபையை கட்டி எழுப்ப ஒன்று திரள்வோம். கட்டிடமல்ல திருச்சபை. ஆவியில் புத்துணர்ச்சி எழுவோம். ஒன்று திரள்வோம் மக்களே. அடமண் கொடியும் திரண்டாள் மிடுக்கு. திருச்சபையை பற்றிய ஒரு சுருக்கமான கதையை நான் கூறும் பொழுது அதுதான் திருச்சபை அங்கு ஆண்டவரின் அன்பினால் செயல்படுவதை பார்க்கின்றோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். திருச்சபைக்குள் செல்லுங்கள். உங்கள் அயலில் இருக்கும் திருச்சபைக்கு, ஆவிக்குரிய திருச்சபைக்கு, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கும் திருச்சபைக்கு செல்லுங்கள். ஆண்டவரை வழிபடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஆமென்.